இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டிவிஎஸ்ல வந்துட்டு ஐக்யூப் இவி வெஹிக்கிள்ஸ் வந்து பார்க்க போகிறோம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 5 வேரியன்ட் இருக்குது. 5 வேரியண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு மாடல் வந்துட்டு சிங்கிள் பேட்டரி, 2வது மாடல், 3வது மாடல், 4வது மாடல் வந்துட்டு டபுள் பேட்டரி, 5வது மாடல் வந்துட்டு ட்ரிபிள் பேட்டரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்துட்டு டபுள் பேட்டரி மாடல், செகண்ட் மாடல் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த எடிஷன் பேர் என்னன்னா செலிப்ரேஷன் எடிஷன் சொல்லி இப்போ கொடுத்துருந்தாங்க லேட்டஸ்ட்டாக. இதில் வந்துட்டு உங்களுக்கு 12 இன்ச் டைமண்ட் கட் அலாய்கள் கொடுத்துருப்பாங்க. டைமண்ட் கட் அலாய்கள்னா என்னதுன்னா ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குற காரில் தான் வந்துட்டு இந்த வீல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ டிவிஎஸ் ஐக்யூப்ல உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கோட சேர்த்து கொடுக்குறாங்க. அதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்துட்டு டிஸ்க் பிரேக் இருக்கிறனால வந்துட்டு உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்ப வெளியிலேருந்து ஏர் ஃபுல்லாக உள்ளே போகிறனால உங்களுக்கு அந்த பிரேக் பேட் வந்துட்டு வேமா ஈஸியாக தேயாது. பிரேக்குமே வந்துட்டு நீங்கள் எப்போ இது பண்ணாலுமே உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக பிடிக்கும். இதில் 2 வீலுமே வந்து 12 இன்ச் வீல் தான் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இதில் முன்னாடி வந்துட்டு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கிறனால நீங்கள் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப உங்களுக்கு சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி எதுவுமே வராது. இது ஃபுல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃபைபர் பாடி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இதில் வந்துட்டு டிஆர்எல் எல்இடி லைட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டே டைம்லையுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த லைட் வந்து எரியும். மிச்ச பேட்டரி வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் உங்களுக்கு என்ன இது கொடுத்துருப்பாங்கன்னா சைடு ஸ்டாண்ட் எடுத்தால் மட்டும்தான், சைடு ஸ்டாண்ட் எடுத்தோம்னா தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த டிஸ்பிளே வந்துட்டு ஆன் ஆகும். இப்போ நீங்கள் சப்போஸ் முன்னாடி ஏதோ சின்ன பிள்ளைங்களை உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னா மிச்ச வண்டியிலலாம் நீங்கள் ரைஸ் பண்ணாலே வண்டி மூவ்மெண்ட் ஆயிரும். நம்ம இதில் வந்துட்டு டிவிஎஸ்ல வந்துட்டு சேஃப்டி லாக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வண்டி எப்போ ஆப்ரேட் பண்ண போறீங்களோ அப்போ தான் வண்டி உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும். என்ன செய்யணும்னா பிரேக்குன்னு கொடுத்துருப்பாங்க. பிரேக்கு ப்ளஸ் இந்த மோடு சுவிட்ச் சேம் டைமாக நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் வண்டி சாவி போடுறப்பே பார்த்துக்கலாம், ஃபியர்னஸ் இல்லாமல், பயம் இல்லாமல் எவ்வளோ பெர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது, என்னால் எத்தனை கிலோமீட்டர் போக முடியும் அதையுமே நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். இதுக்கடுத்து அந்த பிரேக்கையும் ப்ளஸ் மோடு சுவிட்சையும் சேம் டைமாக வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்பிளே வரும். இந்த டிஸ்பிளே வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் வண்டி வந்து ரைஸ் பண்ணிங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு சார்ஜ் எவ்வளோ பெர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது, உங்களால் எவ்வளோ கிலோமீட்டர் போக முடியும். இதில் 2 மோட் ஆப்ஷன் இருக்கும். எக்கோ மோடுன்னு ஒன்று இருக்கும், பவர் மோடுன்ற ஒன்று இருக்கும். எக்கோ மோடுனா 30-35லேயே போனீங்கன்னா க்ரீன் கலர் லைட் எரியும். 30 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் போகலாம் 28% சார்ஜ் இருந்தால். பவர் மோடு போட்டிங்கன்னா 28% இருந்தால் 21 கிலோமீட்டர் நீங்கள் பைபாஸ் அந்த மாதிரி இதில் போகிறதுனா எவ்வளோ போகலாம். இதில் வந்துட்டு மொபைல் கனெக்டிவிட்டி எஸ்எக்சி பண்ணிக்கலாம். மொபைல் கனெக்டிவிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டிவிஎஸ் ப்ளே ஸ்டோர் ஆப்பில் இருந்துட்டு டிவிஎஸ் கனெக்ட் ஆப்பில் வந்துட்டு உங்கள் மொபைல் நம்பரு ப்ளஸ் உங்கள் வண்டி நம்பரை கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த ப்ளூடூத் சிக்னல் மூலியமாக அவங்க மொபைலை கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் வண்டியில் என்ன, உங்கள் மொபைலில் என்ன டைம் இருக்குது, என்ன டேட் இருக்குது எல்லாமே வந்துடும். கால் அலாட் வந்துடும். கால் அலாட்னா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வரப்போகிற இன்கமிங் கால்ஸ் நம்பர் சேவ் பண்ணிச்சிட்டிங்கன்னா சேவ் பண்ண நம்பரோட வரும், இல்லை வெறும் நம்பர் மட்டும் வரும். 2வது 10x10 டைரக்ஷன் வரும் நீங்கள் போகிற லொக்கேஷனுக்கு. 3வது கிராஷ் அலாட். இதில் 3 நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த வண்டி எங்கேயாவது கீழே விழுந்துருச்சுன்னா 120 செகண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு லொக்கேஷனோட அந்த அலாட் மெசேஜ் வரும். சப்போஸ் அந்த வண்டியை நும்பிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த அலாட் வராது. இதில் ஜியோ ஃபென்சிங் கொடுத்துருப்பாங்க. ஜியோ ஃபென்சிங்னா நீங்கள் டெய்லி போகிற ரெகுலராக போகிற ஒரு 5 பிளேஸை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்து அந்த லொக்கேஷன் வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் இதில் வந்துட்டு இண்டிகேட்டர் வந்து இது கொடுத்துருப்பாங்க, இண்டிகேட்டர் சிக்னலும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன், இந்த மால் அந்த மாதிரி இடத்துல போகிறப்ப உங்கள் வண்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு போயிருப்பீங்க. நீங்கள் திருப்பி வந்து பார்க்குறப்ப உங்கள் வண்டி மாதிரி ஒரு 4-5 வண்டி இருக்கும். உங்களுக்கு எந்த வண்டின்னு நீங்கள் ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை வந்துட்டு உங்கள் ஆப்லேயே போய் பார்த்துக்கலாம். 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் உங்கள் வண்டி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். ஃபைன் மை வெஹிக்கிள். ப்ளஸ் இதில் வந்துட்டு வேறு யாருமே சாவி வந்துட்டு உங்களுக்கு போட முடியாது. இதில் மெயின் மெத்தட் என்னதுன்னா லேடிஸ் வயசானவங்களுக்கு கொடுத்துருக்க மெத்தடு தான். ஃபார்வர்டு மோடு, ரிவர்ஸ் மோடுன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உட்காந்துக்கிட்டு 10 மீட்டர் ஸ்பீடில் ரிவர்ஸ்லையுமே வந்துட்டு வண்டியை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஃபார்வர்டு போட்டிங்கன்னா ஃபார்வர்டுலையுமே வந்துட்டு அந்த 10 மீட்டர் ஸ்பீடுக்குள்ளே போய்க்கலாம். இதோட டாப் ஸ்பீடு வந்து 78 தான். அதுக்கு மேலே வந்துட்டு வண்டி உங்களுக்கு வந்து போகாது. ப்ளஸ் இதில் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு லெக் ஸ்பேஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. லேடிஸ் வயசானவங்களும் காலை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சு உட்கார்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. சீட்டுமே லார்ஜர் சீட்டாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 2 பேர் வரைக்கும் நீங்கள் தாராளமாக உட்காந்து போகலாம். இதோட வீல் பேஸ் 1275 mm இருக்கும். 2 வீலுக்கு இடைப்பட்ட தூரம். இதனால் நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்ப சடனாக கட்டடிக்கிறப்ப வந்துட்டு உங்களுக்கு ஸ்கிட் ஆகாது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 mm இருக்கும். எதனாலனா 2 வீலுமே 12 இருக்கிறனால உங்களுக்கு உயரம் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பெரிய மேடு பள்ளத்தில் ஏறினாலும் உங்களுக்கு அடியில் உரசாது. வண்டி வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். நீங்கள் மலையிலையும் நினச்சிக்கலாம், மலையிலையும் ஓட்டிக்கலாம். அண்டர் கிரவுண்டு தேங்கி இருக்கிற தண்ணிக்குள்ளே இதுக்கு மேலே ஏறக்கூடாது. பெட்ரோல் வண்டிக்கும் அதான் நம்ம சொல்லுவோம். பின்னாடி வந்து எம்ஐஜி சாக்கப்சர் இருக்கும், 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சாக்கப்சர். அது இருக்கிறனால நீங்கள் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப உங்களுக்கு இது நல்லா இருக்கும். பேக் பெயின் அந்த மாதிரி எதுவுமே வராது. உங்களுக்கு வந்துட்டு இதில் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்துட்டு 32 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. ஆப் சைஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது காலேஜ் பேக், ஆஃபீஸ் பேக், லஞ்ச் பேக், மார்க்கெட் போன திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ரன்னிங் டயத்துலையும் வந்துட்டு நீங்கள் சார்ஜஸ் வந்து இதில் வந்து போட்டுக்கலாம்.
இந்த வண்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வண்டி மாதிரியே தெரியாது, நார்மல் ஸ்கூட்டர் டைப் மாடலாக தான் இருக்கும். தேங்க்யூ.